அடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தங்கபாண்டியன் அவர்களுக்கு இதோ உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு கலைஞரின் புதல்வி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இதோ உரையாற்றப் போகிறார். உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. இந்த பகுதியின் மாவட்ட கழக செயலாளர் இவ்வளவு சிறப்பாக இந்த வரவேற்பை உருவாக்கி இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் மணிமாறன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களே, திருப்பரங்குன்றம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தனபாலன் அவர்களே, தலைமைக்கு செயற்குழு உறுப்பினர் இளமகிழன் அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வேட்டையன் அவர்களே, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரியசாமி அவர்களே, வடக்கு பகுதி கழக செயலாளர் கிருஷ்ணபாண்டி அவர்களே, திருப்பரங்குன்றம் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் சிவா அவர்களே, அவனியாபுரம் கிழக்கு பகுதி பொறுப்பாளர் செந்தாமரை கண்ணன் அவர்களே, போஸ் ஈஸ்வரன் அவர்களே, தொகுதியின் பார்வையாளர் வனராஜா அவர்களே, முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே திருப்பரங்குன்றம் தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெண் வேட்பாளர் எங்கள் மகளிர் அணியின் வேட்பாளர் அமைப்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் கிருத்திகா அவர்களே, நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்வத்தை கூட்டணி இயக்கங்களின் கொடிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. கிருத்திகா இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு புதிதான ஒருவர் இல்லை. தொடர்ந்து இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தன் காலிலே சுயமாக
இன்று சம்பாதிக்கக்கூடிய தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரு பெண் வேட்பாளர் கிருத்திகா அவர்கள். பல சுய உதவி குழுக்களை உருவாக்கி அந்த பெண்களின் வாழ்க்கையை வளமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி தந்திட பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள். அவர்களுக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை, பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கூட்டணியும் சேர்த்துதான் வெற்றியை உருவாக்க போகிறீர்கள். அதனால அதுல சந்தேகமே இல்லை. இங்கே திருப்பரங்குன்றம் என்றாலே நமக்கு சில காலத்திற்கு முன்னால் பிஜேபி, அதிமுக எல்லாம் இங்க உருவாக்க நினைத்த கலவரத்தை நாம் மறந்துவிட முடியாது. காலம் காலமாக ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாக வாழக்கூடிய மக்களை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மத வேறுபாடுகள், எல்லாருக்கும் மத நம்பிக்கை இருக்கும். ஆனால் மதத்தின் பெயரால் வெறுப்பு, காழ்ப்புணர்வு என்று எந்த காலத்திலும் இல்லாமல் வளர்ச்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியம். எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கணும், எங்க வீட்டு பிள்ளைகளோட எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், பெண் கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம், நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தருகிறோம், சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனா பிஜேபி தொடர்ந்து இந்த நாட்டில் தொடர்ந்து இந்த நாட்டிலே பல பகுதிகளில் மத கலவரங்களை உருவாக்கி அதன் வழியாக ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவங்க திருப்பரங்குன்றத்திலையும் அதே விளையாட்டை விளையாடி பார்க்கலாம்னு நினைத்தார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுத்து, இது தமிழ்நாடு, உங்களுடைய கனவுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல, நாங்க ஒற்றுமையாக தமிழர்களாக வாழக்கூடியவர்கள் என்று சரியான பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு பாடத்தை அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சொல்லித்தர காத்திருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். நம்ம ஓட்டு கேட்கிறது அண்ணன் தளபதி அவர்களுடைய, நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனைகளை சொல்லி இந்த தேர்தலிலே நாம் வாக்கு கேட்கிறோம். மற்றவங்கள மாதிரி வெறும் கையை வீசிட்டு வந்து இந்த தேர்தல்ல நாங்க வாக்கு கேட்கல. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய சாதனைகளின் பட்டியலை சொல்ல தொடங்கினால் நம்முடைய 5 ஆண்டு சாதனைகள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பயனாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்துவிட்டுத்தான் அந்த உரிமையோடு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு கேட்க வந்திருக்கோம். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் என்ன ஆக போகுது? எவ்வளோ? 2000 உயர்த்தி தரக்கூடிய ஆட்சி, உயர்த்தி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா திமுக ஒரு வார்த்தையை மக்களுக்கு வாக்குறுதியாக சொன்னால் அதை நிறைவேற்றி தரக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் காலம் தொட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். மகளிருக்கான விடியல் பயணம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பெண்கள் 888 ரூபாய்
அந்த விடியல் பயணத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பஸ்ல கட்டணம் கிடையாது. அப்படி பெண்களுக்கான அந்த விடியல் பயணத்தை தான் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நாளே கையெழுத்து போட்ட முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற அந்த திட்டத்தின் வழியாக 5.22 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அடுத்த முறை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மக்களை தேடி மருத்துவம், கிட்டத்தட்ட 2 கோடி பயனாளிகளுக்கு மேல் வீடு தேடி மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய பெருமை நம்முடைய ஆட்சிக்கு இருக்கிறது. முதல்வர் மருந்தகங்கள், கலைஞர் கனவு இல்லத்தின் வழியாக 2 லட்சம் வீடுகளை நாம் கட்டி தந்திருக்கிறோம். சொல்றாங்க திமுக ஆட்சி கோயிலுக்கு எதிரான, இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி. திமுக ஆட்சியில தான் கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. 7000 கிட்டத்தட்ட 7500 ஏக்கர் கோயில் நிலங்களை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி. கோயிலுக்கு போறோம் நாங்க, நம்பிக்கையாளர்கள் நாங்க தான் இந்து மதத்தை காப்பாற்ற போறவங்க அப்படின்னு சொன்னவங்க மீட்டு எடுக்காத நிலத்தை மீட்டு எடுத்திருக்கக்கூடிய, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தாயுமானவர் திட்டத்தின் வழியாக 20 லட்சம் முதியவர்களுக்கு மேல், மாற்றுத்திறனாளிகளுக்கு மேல் அவங்க வீட்டுல போய் ரேஷன் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தோழி விடுதிகள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வெளியூர்ல போய் படிக்கும் போதோ வேலைக்கு போகும் போதோ அவங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோழி விடுதிகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி எத்தனையோ சாதனைகள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து தந்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனா எதிரணியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன பார்த்து சங்கின்னு சொல்றீங்களே, எப்படி நீங்க என்ன போய் சங்கின்னு சொல்ல முடியும்? நீங்க கூட பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தீங்க, அதனால நான் மட்டும் எப்படி அந்த குற்றத்திற்கு ஆளாவேன் என்று கேட்கிறார். நான் ஒன்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் பிஜேபியோடு, வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். ஆனால் காமன் மினிமம் புரோகிராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது என்று அவர்களிடம் திட்டவட்டமாக தெரிவித்து அந்த காமன் மினிமம் புரோகிராம எழுதி வாங்கி அதை தேர்தல் அறிக்கையாக, அந்த தேர்தல் அறிக்கையில பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில அது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணியின் தேர்தல் அறிக்கையாக வெளியே வந்தது. அந்த தேர்தல் அறிக்கையில காஷ்மீருக்கு இருந்த தனி அந்தஸ்து பறிக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை. யூனிஃபார்ம் சிவில் கோட நிறைவேற்றுவோம் அப்படிங்கறத சொல்லக்கூடாது என்று அதை நிறுத்தி வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்.
இப்படி இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பு வரக்கூடிய எதையும் அனுமதிக்காமல் கூட்டணி வைத்து அதை வெற்றிகரமாக நடத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிஏஏ கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாரு? எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? பேசல. முத்தலாக் பில் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசி இருப்பாரா? இல்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃப் சட்டங்களை கொண்டு வந்தார்கள். எதிர்த்து ஒரு வார்த்தை அந்த இயக்கமோ அந்த கட்சியோ பேசியதா? இல்லை. விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தார்கள். பேசினாங்களா? நேத்து கூட சிறுபான்மை இணைத்தவர்கள் நடத்தக்கூடிய என்ஜிஓக்களுக்கு வெளிநாட்டிலே இருந்து வரக்கூடிய பணத்தை நிறுத்தக்கூடிய ஒரு சட்ட வடிவம் கொண்டு வரப்படுகிறது பார்லிமெண்ட்ல. அதை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். நாம் குரல் கொடுக்கிறோம். ஆனால் அதிமுக அதை எடுத்து ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாங்களா? இல்ல. இதனாலதான் நீங்க சங்கியாக மாறிவிட்டீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை பார்த்து சொல்கிறோம். பிஜேபி எதை சொல்லுதோ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே தலையாட்டுறீங்க. அதனால நீங்க முழு சங்கியாவே மாறிட்டீங்க. பாதியெல்லாம் இல்ல. தேர்தல் முடிஞ்ச உடனே தயாரா இருங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு உங்களை ஆளுநரா அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களோட கூட்டணி வச்சவங்களுடைய நிலை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த கட்சி எங்க போச்சு, அந்த தலைவர்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு காமன் மினிமம் புரோகிராமா நிச்சயமா ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக உங்களுக்கு பணி காத்து கொண்டிருக்கிறது. அதோட இன்னொரு கேள்வி கேட்கிறாரு முதலமைச்சரை பார்த்து. உங்க சகோதரிய காங்கிரஸோட கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு அனுப்புறீங்களே, அவங்க சங்கியான. டெல்லிக்கு போனா சங்கி இல்லங்க. டெல்லிக்கு போய் காங்கிரஸோட கூட்டணி பேசினா சங்கி இல்லங்க. பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை முன்வைத்து பேசும்பொழுதுதான் நீங்கள் சங்கி என்று அழைக்கப்படுவீர்கள். அதனால இப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னீர்கள் இனிமேல எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு. தேர்தல் வந்த உடனே கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களோடு கைகோர்த்து கொண்டு மேடையிலே நிற்கும் போதுதான் உங்களுடைய சங்கித்தனம் முழுமையாக வெளிப்படுகிறது. அதனால தமிழ்நாட்டுல இந்த சங்கிகளுக்கு இடமில்லை 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 என்பதை திருப்பரங்குன்றத்தில் இருந்து தொடங்கி நாம் நிரூபிப்போம். தமிழ்நாட்டுல வளர்ச்சி பணிகள் நடைபெற வேண்டும். நம்முடைய 5 ஆண்டு சாதனைகள்ல திருப்பரங்குன்றத்துல 65 கோடியில பழங்காநத்தம் மதுரை சந்திப்பு திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் இடையே மதுரை கன்னியாகுமரி சாலையிலே மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் அருகே ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 41 கோடி செலவுல இருவழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல தினமும் அன்னதானம் வழங்குவதற்கு அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பணிகள் தயாராகி வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் அமைந்துள்ள லட்சுமி தீர்த்த குளத்தை சீரமைப்பதற்காக 6.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது. மதுரை மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட பகுதியிலே பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக 471 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவிற்கான திட்டங்களை செயல்படுத்திவிட்டுத்தான் வந்து இங்கே உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். அதனால தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்ல, நம்முடைய விவசாயிகளை பாதுகாக்க, நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க, மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற
அதிமுக சொல்லுது நாங்க ஆட்சிக்கு வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு. நான் கேக்குறேன், உங்க வீட்டுல ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது? அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பனை வைத்துக் கொண்டு உங்க வீட்டுல என்ன இல்லையோ அதை வாங்குங்க. நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், இதை கொடுப்போம்னு உங்க மேல திணிக்கல. உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றி தரும். வருவாங்க இந்த பக்கம் ஓட்டு கேட்டு அவங்க கிட்ட கேளுங்க. ஊர் பூரா டோல்கேட் திறந்து வச்சு மக்களை படாத பாடுபடுத்துறீங்களே, இதுக்கெல்லாம் முடிவு எப்ப வரும் அப்படின்னு கேளுங்க. சிலிண்டர் கேஸ் இன்னைக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் தீர்வு செய்வதற்காக காண்பதற்காக என்ன செய்ய போறீங்க? ஏன் முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கேளுங்கள். இந்த பிஜேபி ஒன்றிய ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் கியூல தான் நாங்க நின்னுகிட்டு இருக்கோம். கோவிட் நேரத்துல கியூல நின்னோம், பண மதிப்பிழப்பு வந்த பொழுது கியூல நின்னோம், பெட்ரோல் டீசலுக்காக கியூல நின்னோம், இப்ப சிலிண்டருக்காக கியூல நிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில போய் எடப்பாடி பழனிசாமி என்ற தமிழகத்தின் தலைவரும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கறதுக்கு கியூல தான் நின்னுகிட்டு இருக்காரு. அதனால நம்மள கியூலியே நிறுத்திட்டு இருக்கவங்களுக்கு, அவங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு சரியான பாடம் சொல்லி தரக்கூடிய நேரம் இது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நம்முடைய வேட்பாளர் கிருத்திகா அவர்களுக்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.